விஜயகாந்த் மாதிரியான ஒரு தாக்கத்தை விஜய் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? சரியான ஒப்பீடு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு விஜயகாந்த் அளவுக்கான தாக்கத்தை அவர் உண்டாக்கலாம். ஒரு 10% வாக்குகள் அதிகபட்சம். அவர் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த பாதிப்புகள் 2 தரப்புக்கும் இருக்கும். திமுகவுக்கும் இருக்கும், அதிமுகவுக்கும் இருக்கும். ஆனால் அதனால அது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்காது. ஒரு 2-3 தேர்தலுக்கு வந்து கரைஞ்சிரும். 2வது, அவர் எடுக்கிற வாக்குகள் சீமான் கட்சிக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். அப்படியா? திருமாவளவன் கட்சிக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். திமுகவுக்கு சிறிது சேதாரம் இருக்கும். அதிமுகவுக்கு கொஞ்சம் குறைச்சலான சேதாரம். இந்த போட்டியினால திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்பு. அது வந்து டூ ஏர்லி டு ப்ரிடிக்ட். இன்றைய இப்போ நம்ம பேசுகிற இந்த வருத்தப்படுகிற குறைபாடுகளை எடப்பாடி பழனிசாமி சரி செய்து வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக கட்டமைக்கப்பட்டால் எடப்பாடியே முதலமைச்சராக கூட இருக்கலாம். நிச்சயமா ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த குறைபாடுகள் சரி செய்யப்படணும்.